எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா பார்க்க போறோம். அப்படி வந்தா ஒரே பேட் ஸ்மெல்லு. இதே டைம்ல தான் ஹீரோயின், அட நீ என்ன அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, இப்போ போனாங்கல்ல மேம், அவங்க கத்துற சவுண்டு கேட்குது. என்னதுன்னு இவங்க வேகமா ஓடி போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோவை அடிச்சவர் இருக்காரு, அந்த சாரு, அவரு சூசைட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது. பத்தாததுக்கு போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் உனக்கும் அந்த சாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆனால் அந்த சார் இறந்து போகிறதுக்கு முன்னாடி டெத் நோட் எழுதியிருக்காரு, அதில் உன் பேர் தான் இருக்கு, உன்னால தான் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்ததா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே இவன், என்னது என்னால் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரா, அவர் தான் ஒரு சீட்டிங் வேலை பார்த்தாரு, அதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்குது அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொல்கிறான். சரின்னு அவங்களும் செக் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லையே, இதை நான் ஏற்கனவே பார்த்தனே, என் ஃப்ரெண்டோட டீ பாட்டிலில் இவர் தான் தூக்கு மாத்திரை கலந்து வச்சுட்டு போனார், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்க நம்பவே மாட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, செம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. இதே டைம் இந்த நியூஸ் ஸ்கூல் ஃபுல்லாக பரவுது. ஹீரோ அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தா, ஐயோ இவனால தான் அந்த சார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தப்பாக பேச இவனுக்கு இன்னமுமே கோவம் வருது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோ கிட்ட பேசலான்னு வராங்க. அப்பயுமே ஹீரோ, எதுக்கு என்கிட்ட வரீங்க, எப்படியும் இந்த பிரச்சனை இதனால கிளியர் ஆகாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக அங்கேருந்து போயிடுறான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட ஹீரோயின் கிட்ட வந்து, ஏய் நான் ஒரு விஷயம் இப்போ தான் கேள்விப்பட்டேன், இவன் ஏற்கனவே ஒரு ஸ்கூலில் படித்தான்ல, அப்போ இவனை யாருமே புள்ளி பண்ணல, இவன் தான் எல்லாரையும் புள்ளி பண்ணியிருக்கான், அதனால தான் இவனை ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கே கொஞ்சம் சேட் ஆகிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோ ரொம்ப சோகமாக அவனோட ரூமில் படுத்திருக்கும் போது திடீர்னு யாரோ வந்து அப்படியே ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே அடிச்சுட்டு போய் காரில் ஏற்றிடுறாங்க. ஹீரோவுமே மயங்கிடுறான். அப்போ காரில் இருக்கவன், ஐயோ இந்த பையனை நம்ம உயிரோட பிடிச்சிட்டு போகணும், என்ன இப்படி பண்ணிட்டீங்க, முகத்தில் இருக்க மாஸ்க்கு கழட்டுங்க அப்படின்னு கழட்டும் போது டக்குன்னு ஹீரோ அங்கே இருக்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறான். பட் பாதி வழியிலேயே ஓட முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துறான். பார்த்தா பக்கத்தில் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு அவன் கேட்க, மறந்துட்டியா, நீ தானே எனக்கு கால் பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பார்த்தா இவன் எஸ்கேப் ஆகி வரும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருக்கான். ஸோ இவன் லொக்கேஷனை ட்ராக் பண்ணி எப்படியோ வந்து காப்பாற்றிட்டா. ஸோ இப்போது ஹீரோவை ஹீரோயினோட அம்மா தான் ரொம்பவே கேரிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாவம், உனக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்லையா, நீ எப்படி தனியாக வீட்டில் இருப்ப, பாவம் உன்கிட்ட பணம் கூட இருக்காது அப்படின்னு ரொம்பவே கேரிங்கோட பார்த்துக்கிறாங்க. பத்தாததுக்கு அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸையே தூக்கி கொடுத்துட்றாங்க. அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உடனே அவங்க, மன்னிச்சிருப்பா, இந்த வீட்டில் பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகே ஓகேன்னு சொல்லிடுறான். அதோட ஹீரோயின், ஹாஹா இந்த ட்ரெஸ்ஸில் கூட நீ நல்லா தான் இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவ, சரி நீ தூங்கும் போது கொரட்டை விடுவியா அப்படின்னு கேட்குறா. உடனே இவன், ஏன் எதுக்கு அப்படின்னு திணற, அதுவா இந்த ரூம்லாம் சவுண்ட் ப்ரூஃப் கிடையாது, அதனால நான் பக்கத்து ரூமில் தூங்கும் போது நீ கொரட்டை விடுறது கேட்டுடும்ல அப்படின்னு சொல்ல, ஓ அதனால தானா அப்படின்னு அவன் கேட்குறான். ஓஹோ அப்போ நீ என்ன நினச்ச, உன் பக்கத்துலேயே நான் படுத்து தூங்குவேன்னு நினச்சியோ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இவளும் சிரிச்சிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. ரொம்ப நேரம் ஆயிடுது, ரெண்டு பேருமே தூங்கலை. அப்போ ஹீரோ அப்படியே சுவர்கிட்ட வந்து, தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இவளும் இல்லை இல்லை தூங்கலை அப்படின்னு படுத்திருக்கா. அப்போ அவன், எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க நீங்கள், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தூங்கு அப்படின்னு அவள் அப்படியே தூங்கிடுறா. பட் ஹீரோவுக்கு அது தெரியல. அவர் பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் தூங்கிட்டாங்கன்றதே தெரிய வருது. அதோட அவனும் படுத்து தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படி ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் போது ஆப்போசிட்லேயே அந்த அங்கிள் வரான். ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க, என்ன நான் திரும்ப வருவேன்னு எதிர்பார்க்கலையோ, அதனால தான் இப்படி சர்ப்ரைஸ் ஆகிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ திரும்ப உயிரோடு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல, அதனால தான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி நகருங்க, எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக எக்ஸாம் எழுதணும்னு தான் வராரு. ஹீரோ வந்து அவரோட பெஞ்சில் உட்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு,
இங்க பாரு, யார் உன்னை தப்பா நினைச்சாலும் சரி, நாங்க கண்டிப்பா உன்னை தப்பாவே நினைக்க மாட்டோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பையன் இருப்பானே, அவன் மறுபடியும் ஹீரோவுக்கு பிரெட் வாங்கி கொடுக்குறான். உடனே ஹீரோ, ஐயோ! நீயாடா? ஏன்டா நீ பிரெட் வாங்கி கொடுக்கறத நிறுத்தவே மாட்டியாடா? அப்படின்னு கேட்க, நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சிரிக்க, இவனுக்கே சிரிப்பு வந்துடுது. அதோட எல்லாருமே எக்ஸாம் எழுதுறாங்க. கொஞ்ச நாள்ல ரிசல்ட்டுமே வருது. அப்போ ஹீரோவோட பேப்பரை தான் எல்லாரும் வாங்கிட்டு ஆர்வமாக வராங்க. இவனுக்கு செம பயமாக இருக்குது. ஐயோ என்னாச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்க, உடனே எல்லாரும் இல்லை இல்லை நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்ல, இவனுக்கு செம்ம சந்தோஷமாகி ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு அவ்வளோ வேகமாக கத்துறான். இதை டீச்சர் கேட்டுட்டு, டேய் ஓவராக கத்தாதடா, நீ தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னு எல்லாரும் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு ஹீரோயினை பார்த்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா, நீ தான் மறுபடியும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த சராவுக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கான்ல, அவன் ஹீரோயின் கிட்ட வந்து, ரொம்பவே தேங்க்ஸ், நீ இல்லைன்னா கண்டிப்பாக நான் பாஸ் ஆகியிருக்க மாட்டேன் அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்க. இதை ரோவுன்னு பார்க்குறான். அவனுக்குமே ரொம்ப கோவம் வருது. பட் காமிக்காமல் அவன் சைலண்ட்டாக மாடியில் வந்து நிற்கிறான். இது சரா நோட் பண்ணிட்டான். வேகமாக அவகிட்ட வந்து, நான் மட்டும்தான் இங்கே பேட் மூடில் இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ கூட ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. ஏண்டா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்க, சரி உனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தேவையா? உன்னை உங்கள் அம்மா யூஎஸில் படிக்க வைக்கிறேன்னு தானே சொன்னாங்க. தேவையில்லாமல் நீ ஏன் இங்கே படிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்டு தான், நான் எதுக்கு இங்கே படிக்கிறேன்னு எனக்கே தெரியல, நான் பேசாமல் யூஎஸ்கே போயிருந்துருக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓஹோ, இப்போது அந்த முடிவை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுறியோ அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூஎஸ் போகாமல் இந்த ஸ்கூல் சேர்ந்ததுக்கு காரணமே நீ தான். நீ ஏன் அடம் பிடிக்கிற? பேசாமல் ஏன் கூடவே யூஎஸ் வந்துடலாம்ல, நீ ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சரி விடு, யூஎஸை பற்றி அப்புறமா பேசுவோம். இப்போல்லாம் நம்மளோட வழியில் அந்த நாம்சோ அடிக்கடி குறுக்க வரான்ல, நீ நினச்சா அவனை இந்த ஸ்கூலை விட்டே அனுப்ப முடியும், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, என் வழியில் அவன் ஒன்றும் குறுக்க வரல, உன் வழியில் குறுக்க வரான்றதுக்காகலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இவன் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ரவுடி கேங் இருப்பாங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. அந்த ரவுடி பையனோட பேர் தோஹி. அவன் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வரும்போது நடுவுலையே ஹீரோ வந்து நிற்கிறான். அவன் பயந்து போய், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, ஹீரோ அப்படியே பிடிச்சிட்டு, உண்மையை சொல்லுடா, நீ தானே உங்கள் அப்பாவோட ஆளுங்களை வச்சு என்னை அடிக்கிறதுக்கு அனுப்பினேன், அவங்க தானே என்னை கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, எனது நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய சொல்லலை, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். டேய் பொய் சொல்லாதடா, எனக்கு தெரியும் நீ தான் அப்படி பண்ணியிருக்க, உன்னோட ஆளுங்க தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். அது என்னென்னா, நம்ம ஹீரோவோட அங்கிள் இருக்கான்ல, அவன் தான் இந்த ரவுடிக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ அந்த விஷயத்த இப்போ தோஹி சொல்ல, உடனே ஹீரோ, ஓ அப்படியா, அவர் பார்த்த வேலை தானா இது அப்படின்னு சொல்கிறான். பட் இந்த பையன் உடனே, புது ஸ்கூலில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், இந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா இந்த தோஹி அவன் ரூம்குள்ளே போகலான்னு வரும்போது இவன் கூட நிறைய பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க இந்த தோஹியை பற்றியே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ரவுடியோட பையன், ஆனால் இவன் ஒன்றும் அந்தளவுக்கு கெத்தே கிடையாது, பத்தாததுக்கு இவன் இருக்கானே அந்த நாம்சு கிட்ட வேற நல்லா அடி வாங்கியிருக்கான், ஆனால் நல்லா கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவனை பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்கிட்ட யாருமே உண்மையாக இல்லை, ஆனால் எல்லாரும் உண்மையாக இருக்க மாதிரி நான் ஏன் தான் இப்படி என்ன நானே ஏமாற்றிட்டு இருக்கணும், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதோட இன்னொரு பக்கம் ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வந்தால், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் விஷ் பண்ணுறாங்க. இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பட் அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அது என்னென்னா, இவங்க அப்பா அம்மா கூட வாழும்போது இவனோட பர்த்டேவை அந்த லாயர் கூட சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவான். என்னோட அப்பா அம்மா எப்போ தான் வருவாங்க அப்படின்னு அந்த லாயர்கிட்ட கேட்டால், அவங்க 2 பேரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதோட உங்கள் அம்மாவை ஸ்கூலில் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லி உங்கள் அப்பா அனுப்பி வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்ல, சரி அட்லீஸ்ட்டு நாளைக்காவது அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி முதல்ல உன் பர்த்டேக்காக ஏதாவது வேண்டிக்கோ அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. சரின்னு இவனும் வேண்டிக்கிறான். அவர் உடனே, சரி என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க, அதுவா, அடுத்த பர்த்டேக்காகவாது என்னோட அம்மா அப்பா நான் எல்லாரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணணும், இதுதான் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பட் கட் பண்ணால் நெக்ஸ்ட் டேவே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ ஃபோட்டோவோடு உட்காந்துட்டு இருக்கான்.
அப்போ அவங்க அப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அம்மா இறந்து போனதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் தானே அவங்கள அந்த ஸ்கூலுக்கு போக சொன்னீங்க. அவங்க மட்டும் போகலைன்னா இப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிருந்திருக்கவே மாட்டாங்கல்ல அப்படின்னு கத்துறான். உடனே வரும், ஆமாம் நான் தான் காரணம், அவளுக்கு பதிலாக நான் தான் இறந்து போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஓஹோ என்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவன் ரொம்பவே கோவப்படுறான். இந்த கோவம் இதோட முடியல, இன்னும் பல நாள் நீடிக்குது. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசுறதையே சுத்தமாக நிறுத்திடுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவால் தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி திங்க் பண்ணுறான். பட் இவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு யாரோ பிளான் பண்ணி தான் ஹீரோவோட அம்மாவை கொண்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் தன்னை கொல்றதுக்கும் யாரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவர் முன்கூட்டியே உயில் எழுதி அந்த லாயர்கிட்ட கொடுத்துருக்காரு. பட் இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியாதுல்ல, அதனால அவரை அவங்க அப்பாவை பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காரு. பட் இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ், இந்த மாதிரி நான் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை அப்படின்னு ரொம்ப